ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உண்மையிலேயே ரொம்ப டயரிங்காக இருக்குதுங்க, களைச்சு போயிருக்குது. ஆனால் என் குழந்தை வந்து எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து காலையில் ஆக்சுவலாக மோத்தியும் அப்பாவும் போய் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து மோத்தி சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு. நாங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போனோம் இல்லைங்களா, அங்கே வந்து அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்துட்டோம். சரி, மிச்சம் சொச்ச ஷாப்பிங் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் அப்பா அம்மாவுக்கு வந்து ஆனிவர்சரி வருதுங்க. ஆனால் நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஸோ ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாதிரி ஏதாவது எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நைட்டு இன்றைக்கி சென்னை கிளம்பணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த விலாகாக இருக்க போகுது. ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பா காலையில் 6:45 முழிச்சு இப்போ எதுக்காக இங்கே வந்து நின்றுருக்குறோம்? நல்ல கேள்வி மோத்திங்க. இப்போ ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அதில் குறியாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடுன்னு இருக்குதுங்க. நம்மளுக்கு இந்த குறியாடு, செம்மறி ஆடெல்லாங்க அது பிடிக்குங்க. ஒரு சில பேருக்கு நல்லா அது ஒரு டேஸ்ட் பிடிக்குங்க. நம்மளுக்கு வந்து வெள்ளாடு தாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுனால தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கு கிட்டத்தட்ட 5 கிலோவிலேருந்து 10-12 கிலோ வரைக்கும் வெரைட்டிஸாக இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கடை யாருன்னு கேட்டீங்கன்னா மாரிப்பனோடது. மாரிப்பன் வந்து காலையில் நானாக சொல்லி எனக்கு எந்த கடை வேணும்னு சொல்லி 5 கிலோவில் வேணுமா, 7 கிலோ வேணுமா, பால் குடிக்கிற குட்டியும் இருக்குது, நல்லா விளைஞ்ச குட்டியும் இருக்குதுங்க. அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 7 கிலோ இருக்கிற கடையை நானாக பிடிச்சி கொடுத்து அதை வெட்டி அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. எனக்கு டேஸ்ட்டுக்கு அதை பாருங்கள், ஓனர் வந்திருக்க பாருங்க, இதெல்லாம் மாறிப்போங்க ஆச்சுனாங்க. இவர் தான் வந்து இந்த ஆட்டுக்கு ஓனர். இவங்ககிட்ட நான் என்ன கடை கேட்குறேனோ அந்த கடை எல்லா கஸ்டமருக்கும் இதே மாதிரி தாங்க. அவங்க பல வருஷமா நீங்கள் அவருக்கு பல வருஷமாங்க ஆச்சுலாங்க, பல வருஷமாக இவரு தான் கடை வெட்டிகிட்டு இருக்குங்க ஆச்சுலாங்க. நமக்கு என்ன வேணுமோ அந்த குட்டியை அதை கெடா குட்டியாக கொடுப்பாங்க. நான் பறவை குட்டின்னு சொல்லுவாங்க. அதான் பறவைனாக்க பொட்டை குட்டிங்க. பொட்டை குட்டியும் நான் வாங்குறது இல்லைங்க, அதுவும் இவனும் வெட்டுறது இல்லைங்க. யாரும் மாறி எல்லாம் கெடா கறி தாங்க. அதனாலங்க பல வருஷமாக வாங்கிட்டு இருக்குங்க மொத்திங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தாங்க. அது பாருங்க எவ்வளோ பெரிய ஆடு. அதை வெட்டினா எத்தனை கிலோ இருக்கும்ண்ணா? அது 15 கிலோ வரும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? இதுதான் நல்லா பெருசாக பெருசாக ஃப்ளேவர் என்னது கடிக்கிறப்ப கொஞ்சம் மென்னு கடிக்கணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதிகமா இருக்கும். அவ்வளவு பழைய ஜென்ரேஷன்ல நீங்க நல்லா கடிச்சு சாப்பிட்டீங்க. எங்களுக்குலாம் கடிக்கல பிடிக்கிறது. பழைய ஜென்ரேஷன் இந்த குட்டியை போட்டாங்கன்னா வாங்கவே மாட்டேங்க. நான் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி குட்டி நான் இந்த மாதிரி குட்டி தான் போட்டு கடிச்சு சாப்பிடுவானுங்க. இந்த சைஸ்ல வெட்டினாலே இவங்க ஒருத்தனை 15 கிலோ இருப்பான். ஆமாங்க, ஆமா ஆமாங்க. இதுதான் டேஸ்ட் மோத்திங்க. இது அது உடம்புக்கு சத்து வர்றது இதுதான் வரும். விளைஞ்சு குட்டி மோத்திங்க. இது என்ன பால் குடிக்க குட்டி இது. ஆனா இது என்ன வாயில வச்சு மென்னீங்கன்னா போயிடும். இது வந்து எல்லாமேவும் சாப்பிடும், புல்லு மட்டும் தான் சாப்பிடும். இது வந்து இலதலையில சாப்பிடுமா? இது எல்லா வெரைட்டியும் சாப்பிடும். நான் இதுதான் எடுப்பேன் மோத்திங்க. பட் என்ன சொல்றேன், சரசு வேண்டான்ருங்க. சரி, இப்போ வெள்ளாடு இருக்குது, இதெல்லாம் வெள்ளாடு. ஆமாங்க. சரி, வெள்ளாட்டுக்கும் டேஸ்ட் குறியாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் மொத்தி? இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்குங்க, அது ஒன்லி பில்லு மட்டும்தான் சாப்பிட்டு இருக்குங்க. குறியாடு, செம்பரியாடு தலை தூக்காதுங்க. கீழே என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் சாப்பிட்டு போயிட்டே இருக்குங்க. பட் வெள்ளாடு பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அது தலை குச்சி சாப்பிடும், இது மேலைங்க எல்லா தலையிலும் சாப்பிடணும். அது டிஃபரன்ஸ். ஆமாங்க, புல்லு நுனி புல்லு மட்டும் சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்குங்க. தலை தூக்காது. குறியாடு, செம்மறியாடுங்க. பட் இது அப்படி கிடையாதுங்க. எல்லா பக்கம் உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு 10 ஆடு கொண்டு போய் மலையில விட்டோம்னாங்க மலையவே அழிச்சு போடுங்க வெள்ளாடு. அந்த அளவுக்கு அதுங்க. ஏன்னா மலை எல்லாமே தின்னு போடும் செடி இல்லாத. அதனால எல்லா மாட்டிலையும் மேலே மேயருக்கு விடுவானுங்க மலையிலைங்க. வெள்ளாடு மட்டும் விட மாட்டாங்க யாரும் ஃபாரஸ்ட்காரங்க. அது அவ்வளோ காட்டையே அழிச்சு போடுவாங்க அந்த அளவுக்கு. இன்னைக்கு முகூர்த்த நாள்னால அந்த அளவுக்கு பிஸி இருக்குங்களா? 10 அறுத்தாச்சு. சாயந்தரத்துல போயிருங்க. மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் டைமு. இது வந்து ஈவினிங் 2 குட்டி. ஈவினிங் யாராவது ரெகுலர் கஸ்டமர் எங்கேயாவது வருவாங்க, அதனால 2 கோடி. இந்த 5 தீட்டா எங்களுக்கு வேலை முடிச்சு. அந்த 2 வந்து சாயங்காலம் ஈவினிங் வேணும். அது அதான் 1 2 5 அந்த 5 வெட்டிடுவாங்க. 5 வந்து எனக்கு 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 2 குட்டி.
சரி, உங்கள்ட்ட வேற என்னென்ன இருக்குது? ஆடு இல்லாமல் நாட்டுக்கோழி இருக்கு. பியூர் நாட்டுக்கோழி. பியூர் நாட்டுக்கோழி இருக்கு. எல்லாமே நல்லா மேயிற கோழிங்க இல்லையா? வச்சு வளர்க்குற கோழியெல்லாம் கிடையாது. நீங்களே பார்த்து வந்து பிடிச்சிக்கலாம். நாங்களே க்ளீன் பண்ணி ரெடி. இந்த வளர்க்குற மாதிரி நாட்டுக்கோழியெல்லாம் கிடையாது. நாட்டுக்கோழி தான். ஆனால் நல்லா மேய்ச்சல்லே தான் இருக்கும். பண்ணை கோழி கிடையாது. பண்ணையிலேருந்து எடுக்குது இல்லைங்க, தோட்டத்தில் மேயிற கோழி போதுங்க. அது போய் பூச்சி இதெல்லாம் சாப்பிட்டு வளர்றது. அதே தான். தீவனம் போடுறது போடுறதே கிடையாது. ஓப்பனாக பகுத்து பிடிக்கிற கோழி தான். நம்மளது மெயினாக வெள்ளிக்காடு, காரமடை இந்த லைன் கிராமத்து சைடு தான் கோழியை வாங்கணும். பண்ணை கோழியெல்லாம் வாங்குறது இல்லை. கொஞ்சம் முதல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஆர்டரு இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா வெட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து வாங்கணும், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யாராவது வாங்கணும்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? என் நம்பர் இருக்குது 9952876398. ஓகே. கூப்பிட்டீங்கன்னா தென்னாய்க்கு பாலமல் ரோட்டில் நம்ம கடை இருக்குது. ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சிருவீங்க இல்லையா? ஃபோன் பண்ணி என்ன ஆர்டர்னு சொல்லிட்டாங்கன்னா எடுத்து வச்சிடலாம். வேணுங்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்படியே அப்பவே வெட்டி அப்பவே உரிச்சு இமீடியட்டாக கையிலே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ மோத்தி போய் இந்த ஆடு தான் வேணும்னு சொன்ன ஆடை வெட்டிட்டு வந்து அம்மா குழம்பு வச்சுக்கிறாங்க. தூக்கணும் இல்லையா? அந்த வெள்ளையம் தான் இது. மட்டன் குழம்பு, அப்புறம் இட்லி, சுட சுட இட்லி. இப்போ சாப்பிட்டுட்டு வெளியில கிளம்பணும். ஓகே, கிளம்புவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து நம்ம இளநீ அக்கா கடை. லாஸ்ட் டைம் வந்தப்பையும் குடிச்சிட்டு தான் போவோம். கார்லேயும் இவங்களோட இளநீ வாங்கிட்டு தான் போவோம். இப்பயும் அக்காட்ட இளநீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சொன்னேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு எடுத்து அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ப்ரூக்ஃபீல்ட்ஸில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பாவுக்கு எடுக்க வந்தோம். இப்போ மோத்தி வந்து பார்த்து அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து தருவார் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. நான் 2018-19 இதே மாதிரி ஒரு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ போட்டிருப்பேன். அப்பையும் இப்படி தான் வந்து பார்த்து எடுத்து கொடுப்பாரு. கல்யாணம் ஆனதுலேருந்தே அப்பா மோத்தி வந்து அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுறாரு, மாமான்லாம் கூப்பிடுறது இல்லை. ஸோ அப்பான்னு வார்த்தைக்காக இல்லை, உண்மையிலே அப்பாவாக தான் கன்சிடர் பண்ணி கரெக்டாக பண்ணாலும் கரெக்டாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா, தப்பாக இருந்தாலும் இல்லைப்பா இது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூட எங்ககிட்ட யார்கிட்டையும் காட்டல, மோத்தியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் இது கரெக்டாக இருக்கா மோத்தி, எனக்கு எப்படி இருக்கு மோத்தி அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்பாரு. ஹாப்பியாக இருந்தாலும் மோத்திக்கு தான் கூப்பிடுவார், சேடாக இருந்தாலும் மோத்திக்கு தான் கூப்பிடுவார். அங்கே எந்த விஷயம் நடந்தாலும் ஃபஸ்ட்டு மோத்திக்கு தான் ஃபோன் பண்ணுவார். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஈஸியாக பேசுவாங்க ரெண்டு பேரும். எப்படி அப்படி பேசுவாங்கன்னு தெரியாது, ஆனால் டாபிக் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக தான் பேசுவாங்க. வளவலாம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு இணைப்பிரியாத பாண்டிங் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே. எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் வரதில்ல, மோத்திக்கு நேச்சுரலாகவே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படி ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அப்பாவோட ஸ்லாங் வந்து மோத்திக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிக்கும், சில சமயம் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுவார், அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு இவங்க ரெண்டு பேர் பாண்டிங் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்பாவுக்கு அடுத்தது ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போய் அம்மாவுக்கு பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ இத்தனை நேரம் இங்கே தான் நின்று எதுக்கு இப்போ அங்கே போனேன்? இத்தனை நேரம் இங்கே தானே நின்ன, கரெக்டாக இறங்கணும்னு போயிட்டேன். யார்கிட்ட என்ன வேலை நடக்கணும்னு கரெக்டா குமிஞ்சிருவான். குமீராம்பர். ஆக்சுவலா மோத்தி வந்து ஒரு பிளான் பண்றாரு. எங்க அப்பாவும் மோத்தியும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறாங்களாம். ஏன்னா அவங்களோட கான்வர்சேஷனை வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும். அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்க போறோம். அதனால நீங்க வாங்க மோத்தி, நம்ம சேர்ந்து பண்ணலாம். நீங்க வாங்க மோத்தி அப்படி பண்ணலான்னு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஓயாம பேசுவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து அந்த கான்வர்சேஷன் பிடிக்கும், அதனால நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்ஃபுல்லா பேசுவாங்க, அதுதான் முக்கியம். அதனால
அதனால இவங்க 2 பேரும் சேனல் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இன்ஃபர்மேட்டிவா நிறைய கிடைக்கும். அப்ப நான் புரிஞ்சுக்கோ மோதி, புரிஞ்சுக்கோ மோதி. எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கு மோதி, நிறைய இருக்கு. இவங்க 2 பேரும் வாங்க. ஓகே, கேட்காது கேட்காது. அட மோதி, அம்மா அப்பாக்கு ஆனிவர்சரி வருதுங்க, எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இருக்கு 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 இருக்கு. இங்க பாருங்க, அவங்க மாசம் மாசம் வாங்குறது ஒண்ணு, நாங்க எப்பயாவது தான் வரோம். வரப்பதான் இந்த மாதிரி அக்கேஷன் டைம்ல வரும், அப்பதானே எடுத்து கொடுக்க முடியும். எங்க ஆசைக்கு தானே நாங்க ஒண்ணு எடுத்து கொடுக்குறோம். அதனால நீ இருக்கிறதெல்லாம் நீ மாசம் மாசம் வந்து எடுத்து போட்டுக்கோ, நாங்க அது ஒரு வாட்டி எடுத்து கொடுக்குறோம். இப்போ வந்து டபிள்யூக்குள்ள போய் பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு. ஆல்ரைட், நாங்க வந்து இப்போ ப்ரூக் ஃபீல்ட்ஸ்ல இருந்து கிளம்பிட்டோம். அம்மாவுக்கு ஃபைனலா பீபால செட் ஆச்சுங்க, எடுத்தாச்சு. அடுத்தது கிளம்பியாச்சு. ஏன்னா இன்னைக்கு நைட் நாங்க கிளம்பணுங்களா, ஸோ ரொம்ப வெளியில நாங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ கிளம்பியாச்சு. இப்போ வந்து எங்க வேணு பிரியாணியா, வேணு பிரியாணியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு வேணுல சாப்பிட முடியாம, இன்னைக்கு வேணுல சாப்பிட முடியுமான்னு தெரியல, இன்னைக்கும் வேணுல சாப்பிட முடியுமான்னு தெரியல, மட்டன் பிரியாணி இருக்குமான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா வேற ஏதாவது கடையில சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ஆக்சுவலா அங்க போகும்போதே எங்களுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு 3:30 இருக்கும். சரி, இதுக்கு மேல நம்ம வேற கடையை தேட முடியாது, ஆத்விக்கும் ரொம்ப பசி வந்துருச்சுன்னு தான் நாங்க அங்க போனோம். உண்மையிலே வேணு பிரியாணின்னு ஆசையா தான் போனோம். ஆனா லாஸ்ட் டைம் நாங்க இங்க வந்திருந்தப்பவுமே நாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான் போனோம். ஜிபே ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இடம் டோட்டியா இருந்துச்சு, டேபிள் சரியா துடைக்கல. அது லாஸ்ட் டைமே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போனோம். இந்த வாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க எல்லாருமே புதுசு, பிரான்ச்சைஸ் எடுத்து தான் நடத்துறாங்களா இல்ல உண்மையாலே வேணுல இருந்து தான் வருதா எதுவுமே தெரியல. பிரியாணியில பீஸே கம்மியா தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தான் வந்தோம். இப்படியே போனீங்கன்னா வேணு பிரியாணியோட நேமே நீங்க கெடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஓகேங்க, சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கிறோம். கொஞ்சம் ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்தது வீட்டுக்கு போகணும். ஆல்ரெடி என் ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, ஆல்ரைட், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேணு பிரியாணி போனோம். நான் அங்கேயே வந்து சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஹெல்தினஸே இல்லைங்க. நிறைய இடத்துல வந்து சாப்பாடு சிந்தி இருந்துச்சு, தண்ணி கொட்டி இருந்துச்சு. நான் அதோடய தான் மக்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட்டம் வந்து வந்துட்டு போயிட்டுமே தான் இருந்துச்சு. சண்டே, இன்னொன்று வந்து சண்டே, ஸோ கூட்டம் வந்துட்டும் போயிட்டுமே தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த கம்பேரிசனுக்காக சொல்ல, பட் ரீசெண்டா நாங்க விட்னஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். நம்ம மலேசியால வந்து ஈரோடு அம்மன் மெஸ் போனோம் இல்லைங்களா, அங்க வந்து நாங்க போன எல்லா சாட்டர்டேஸுமே கூட்டம் வந்து ரொம்ப, நாங்க பேர் எழுதி வச்சு கியூல நின்று அதுக்கப்புறம் தான் உள்ள போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ கூட்டத்துலயுமே 2 பேரும் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாப் போட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணி அதை மாப் போட்டே இருப்பாங்க. கிளீனா இருக்கா, அந்த இடம் ஃப்ரீயா இருக்கா, இந்த இடம் கிளீனா இருக்கான்னு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இங்க வந்து அந்த மாதிரி யாரையுமே நாங்க வந்து பார்க்கல. சர்வ் பண்றவங்க இருக்காங்க, இலை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுமே அரைகுறையமா தான் கிளீன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வர க்ரௌடுக்கு அந்த ஹோட்டலை வந்து இன்னும் நல்லா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஆத்விக் வந்து உட்காரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆதிக் வந்து உட்காரவே மாட்டேன், இட்ஸ் சோ டர்ட்டி அந்த மாதிரி சொல்லிட்டு அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்க வேண்டியதா இருந்துச்சு. பிகாஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்து பாக்குறீங்கன்னா நிறைய நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் வந்து அவங்களோட பிசினஸ்க்காக நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. மற்ற கடைகளை விட நம்ம எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டிவ் வேர்ல்ட் ஆயிடுச்சு.
ஸோ நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்தா ஆசையாக சாப்பிட்றதுக்கு வரோம். அந்த இடம் சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி நம்ம உட்காந்து சாப்பிட்ற இந்த ஏம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ரொம்ப ஹைஃபையாக கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, பேசிக்கான கிளென்லினஸ் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அப்படின்னா மால்ஸ்ல இருக்கிற டாய்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே போக முடியலைங்க. நான் இன்ஃபேக்ட் போறதே இல்லை, நான் போனாவே பயமா இருக்குது. ஏன்னா மால்ஸ்ல இருக்கிற கடைங்களும் அந்த கடையில வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸஸ்க்கும் டாய்லெட்ஸுக்கும் பார்த்தா சம்பந்தமே இல்லை. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிளென்லினஸ் இல்லை. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இடம். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று டாய்லெட்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இடங்கள். இந்த ரெண்டையுமே வந்து கொஞ்சம் கிளீனா மெயின்டைன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஊருக்காக நான் ஒரு அக்கறையில வந்து சொல்றேன், இன்னும் கொஞ்சம் கிளீனா மெயின்டைன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இது யாருக்காவது போய் சேருமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் யார் மூலமாவது போய் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் டாய்லெட்ஸை வந்து கொஞ்சம் நீட்டா, இந்த ரோட்ல குப்பை கொட்டாதேன்னு எழுதியிருக்காங்க, ஆனா அது கீழேயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா குப்பையா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம ஊர் சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பேக்கிங்லாம் பண்ணிட்டு நம்ம பஸ் ஏற போகணும். ஓகே, ஸோ வாங்க அதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ பேக்கிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இங்க வந்து அம்மா அவனை சாப்பிடுவான் தான், அவன் வரக்கு முன்னாடியே முறுக்கு சுட்டு வச்சிருந்தாங்க. எடுத்துட்டு போறியா முறுக்கு? ஆஸ்திக்கு அம்மா சுடுற முறுக்குன்னா அப்படி பிடிக்கும். எல்லாமே உனக்கு தான். அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அம்மா செய்யற முறுக்கு. அதனால வரக்கு முன்னாடி இங்க இருக்கிற 3 நாளும் அவன் ஃபுல்லா சாப்பிடணும்ட்டு செஞ்சுட்டாங்க. இப்போ நாங்க சென்னை போய் அடுத்து சென்னை போய் 4 days இருக்க போறோம். இதுக்கப்புறம் நாங்க fifth day we need to leave. ஸோ 4 daysல நாங்க அதுக்கப்புறம் நாங்க சென்னை மலேசியா எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப பழசாயிருங்களா. இருக்கிற 4 நாளையும் அவன் ஃபுல்லா இதை சாப்பிடணும்ட்டு எடுத்து இப்ப நப்பிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பிடிக்குமா அதுக்கு இந்த முறுக்கு உனக்கு? ஐயோ சச்சோ வில் கிரை. இப்ப நீ அவ்வளவுதான், இப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்பதான் ஒரு ரவுண்ட் முடிஞ்சு, இப்ப அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. டெல் சச்சு, இது நம்ம சச்சுக்கு போனஸ் ட்ரிப். திஸ் ஒன் இஸ் அவர் போனஸ் ட்ரிப் ஆஃப் ஆல். யா, இது போனஸ் ட்ரிப். 2 months once வந்திருக்கு சாமி. ஓ 2 months once. சரி, டோன்ட் கிரை சச்சு சொல்லு, அழுகாத. தமிழ்ல சொல்லு. ஐயோ ஐயோ, முடியலையே முடியலையே. 2 மாசம் இல்ல சச்சு, உனக்காக நான் ஒரே மாசத்துல வரேன் அப்படிங்கிறான். ஏன் தங்கம்? அழகிடி அழகிடி. போதும் போதும், எல்லாமே போடு. அவனுக்கு அழுக வருதான். நான் ஸ்டாப் பண்றேன். நீ அழுக கூடாது. ஓகே, இப்போ ஆத்விக்கு வந்து எங்க வீட்டுல கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் ஃபுல் கம்பெனி. இப்போ அவன் படிக்க போயிட்டான்னா தான் இந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏன் ஆத்விக்? இவன் அவனை கடிச்சு வைக்கிறது, அவன் இவனை கடிச்சு வைக்கிறது, இவன் அவனை கிள்ளி வைக்கிறது, அவன் இவனை கிள்ளி வைக்கிறது, கடிச்சு வைக்கிறது, பராண்டி வைக்கிறது. சரி வாங்க கிளம்பலாம். டேய் நசுக்காதடா கோழி குஞ்சு. டேய் கோழி குஞ்சு நசுக்கா. Only for your own kid last. Your own kid, you do it last. எல்லாமே வா எனக்கு. ரெட், ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு. சூ 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 சூ. ஓகே, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, சீக்கிரமா திரும்பி வாங்க, சந்தோஷமா இருங்க. நோ கிரையிங், நோ கிரையிங். சாமி சாமி, நோ கிரையிங், நோ கிரையிங். ஓகே. ஏ ஸ்கூபி, பை ஸ்கூபி. ஏன்டா வர்ற? நான் தான் உனக்கு பிரெட் போட்டேன்ல. உனக்கு தான் பிரெட் போட்டேன்ல. பை ஸ்கூபி. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா? கால் சரி பண்ணிடுவியா அதுக்குள்ள? நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள ஒழுங்கா காலை சரி பண்ணு. புரியுதா இல்லையா?
என்ன எட்டி பார்க்குற? போயிட்டு வரட்டா? யா போயிட்டு வரட்டா ஸ்கூபி? வயசாயிடுச்சா உனக்கு? வயசாயிடுச்சா? பாய் ஸ்கூபி. பாய் சொல்லிடு. பாய் சொல்ல உனக்கு. பாய் சொல்லிடு அத்விக். இப்போ பாருங்க, நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நாகர்கோயில் ஆரியபவன் வந்தோம். ஆரியபவன்ங்கிறது வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெவலப் ஆகி ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக கோயம்புத்தூரில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு ஆரியபவன். ஸோ அந்த பேர் இப்போ வந்து மக்கள் வந்து கூட்டமாக வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இங்கே வந்து உட்கார்ந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆம்பியன்ஸ், அந்த ஒரு கிளென்லினஸ், அந்த ஒரு நீட்னஸ் இதெல்லாமே இங்கே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது என்ன ஆகும்னா இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் இவங்க கடைக்கு தைரியமாக போய் சாப்பிட்லாம். கடைக்குள்ள போனால் நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு பிராண்டை வந்து நம்ம பெருசாக கொண்டு போகணுன்னா ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வந்து பார்க்கணும். பிஸ்னஸே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணணும். நம்ம பிஸ்னஸில் எதுவுமே சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும். சின்ன விஷயம் தான் பெருசாக தெரியும். ஸோ அதனால் அந்த பேரை காப்பாற்றுறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம பஸ்ஸுக்கு போகலாம். Crying always, Tata. How? Tata alone, Tata crying. No crying, no crying. Amu solla no crying. No crying. Kandipa no crying. Bonus trip kenna crying. Bye da. Just 2 months. Bye bye. Bye bye. Bye bye. Bye. Big boy, why are they crying? Bye bye. அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு. ஸோ கோயம்புத்தூர் வீடியோஸுக்கு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப 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 தேங்க்யூ. அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் சீக்கிரம் திருப்பி கோயம்புத்தூரில் வந்து வீடியோஸ் போடணும்னு ஆசை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசனில் திருப்பி வருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.